ஹாய் வணக்கம், நான் உங்கள் செல்வி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க பார்க்கலாம். காலையிலே தூத்து தொளிச்சு கோலம் போட்டுட்டு வீட்டு வேலையெல்லாம் அப்படியே பார்க்கலான்னு பார்த்தேன். நம்ம பூந்தொட்டியை போய் பார்த்துடலாமே அப்படின்னு. அது நிறைய புதிருந்துச்சு. ஆனால் எனக்கு நிறைய இடத்துல எட்டவே இல்லை. ஒசக்கிருந்து எனக்கு கீழே பறிக்கவே முடியலை. அதனால் எட்டுறதை மட்டும் பறித்தேன். அதே எனக்கு நிறைவாக தான் இருந்துச்சு. பாருங்களேன், ஒவ்வொருத்தருங்க தோட்டம் துறவு பூக்கள்னு நிறைய பேர் போடுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுனாங்க நம்ம போட முடியும். எனக்கு பிடிச்ச பூவு நம்ம வீட்டில் உள்ளது, அதை ரசித்து போடுறதுலாம் எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் நம்ம வீட்டில் உள்ள பூவை எடுத்து அப்பப்போ நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். கனகாமரத்தை பார்த்தா ஒரு கனகாமரம் கூட இல்லை, அதில் ஒரு பூ கூட இல்லாமல் இருந்துச்சு. சரி, காலையிலே அப்படியே ஆட்டுக்கு இறைய வச்சிடலாம் அப்படின்னு ஆடு அம்மா நம்மளுக்கு இறை தரலையா அப்படின்னு கேட்டுச்சு. சரி, அதுக்கு கொண்டு போய் இறை வச்சிடலாமே அப்படின்னு வீட்டில் இருந்த காய்கறியை ஃபுல்லாக வெட்டி அரிசியும் எடுத்துகிட்டு போய் இறைய வச்சாச்சு. அது பாருங்களேன், சண்டை போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அதை பார்க்குறதுக்கே ஒரு சந்தோஷம். எனக்கு காலங்காத்தாலே நம்ம வீட்டில் உள்ள வேலைகளை பார்க்குறத விட நம்ம வீட்டில் உள்ள குட்டீஸ்களை பார்க்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதை வச்சு மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செல்லப்பிராணி வளங்க, உங்களுக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் நம்ம செல்லப்பிராணிகள் கண்டிப்பாக வளர்க்கணும். வளர்த்தாலே மனசுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும். நம்மளுக்கு அதை ரசிக்கிறதுல, அதுக்கிட்ட பேசுகிறதுல அவ்வளோ ஒரு மன திருப்தி இருக்கும். பாருங்கள், அந்த குட்டியை பாருங்களேன். அது நம்ம இற வச்ச உடனே அது திங்க பயந்து போய் குதித்து அது மேலே ஏறி போய் இந்த குட்டியை சாப்பிடும். எப்போவுமே நம்ம குட்டி அப்படி தான் சாப்பிடும். அதை பார்க்குறதுக்கு எனக்கு இந்த ஆட்டுகளுக்கு இறைய வச்சுட்டே அதில் ஒரு அரை மணி நேரம் நின்றுக்கிட்டே நிற்பேன். ஏன்னா அது எப்படி சாப்பிடுது, எப்படி சண்டை போடுது அப்படின்னு அதை ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்கு எத்தனை பேர்த்துக்கு இப்படி பிடிக்குன்னு தெரியல. நீங்கள் யாரெல்லாம் ஆடு நாய் கோழிலாம் வளர்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. வளர்க்காதவங்க கண்டிப்பாக வளங்க. அதில் வளர்க்குறதுலே மனசுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம வீட்டு ராணி ரியா நம்ம அப்படி குட்டீஸ்களை வளர்க்குறதுலே மனசுக்கு ஒரு திருப்தி. அதனால தான் நான் அப்படி செல்லப்பிராணிகளை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருமே சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே எதுக்கு இவ்வளோ நாய் அப்படின்னு வர்றவங்க பூரா ஆளாக சொல்லுவாங்க. இருந்தாலும் அதை நான் காற்றுல வாங்கவே மாட்டேன். அவங்க சொல்லும்போது ஆமாம் இவ்வளவு தேவையில்லை அப்படின்னு சொல்லுவேன் அவங்க முன்னாடி. ஆனால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் அது நம்ம வீட்டு வாசலில் வந்து படுத்து கிடக்கிறது, இந்த பாருங்களேன், அந்த செல்லக்குட்டியை வீட்டுக்குள்ளே எப்படி படுத்து கிடக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் எப்படி நம்மளால் விரட்ட முடியும்? இதெல்லாம் இப்படி படுத்து கிடக்கிறது எப்படி நம்ம ரசிக்காமல் இருக்க முடியும்? அதனால் நம்ம வீட்டில் உள்ள மிருகங்களை ரசிக்கிறதுலே மனசுக்கு ஒரு அமைதி கண்டிப்பாக கிடைக்குங்க. நீங்கள் வந்து நாய் வளர்க்குங்களா, கோழி வளர்க்குங்களா, ஆடு வளர்க்குங்களாங்கிற கேள்வி கிடையாது. ஏதோ ஒரு செல்லமாக ஒன்று வளங்க. அது நம்ம மனசுக்கு ரொம்ப நிறைவு தரும், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால தான் நான்லாம் நிறைய நாய்களை போட்டு வளர்த்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு சோறு பொங்கி போடுறதுக்கே நம்மளுக்கு டைம் இருக்கும். அதுகளுக்கு என்ன செய்யணுன்னு நம்ம யோசிக்கிறதுலே நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் போகும். அதே ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக இருக்கும். பாருங்களேன், நம்ம வீட்டில் என்ன செஞ்சாலுமே நம்ம வேட்டையை வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவான். வீட்டுக்குள்ளே வந்து என்ன செய்கிறாங்கன்னு அப்பப்போ வந்து பார்வையிட்டுட்டே போவான். வேறு யாரும் வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. ராணிலாம் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டா. ஆனால் நம்ம வேட்டையை மட்டும் வீட்டுக்குள்ளே அப்பப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு போவான். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு டின்னர் என்ன அப்படின்னாச்சுன்னா இட்லியும் தக்காளி சட்னியும் தாங்க. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் சாப்பாடு. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன். எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள் இன்றைக்கி இது தான்.